என்ன காலையிலே பெருமூச்சு விட்டுட்டு வந்து உட்கார்ற? பெருமைச்சு விடாம என்ன ஓ மூச்சையா நிப்பாட்டுறது? ஏன் நான் ஒருத்தன் தான் ஏதோ உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் மூச்சோட, அது உனக்கு பிடிக்கலையா? இல்லை இந்த பொழைக்கிறதுக்கு என்னைக்கே மண்டையை பிடிச்சி செத்துருக்கலாம். என்ன பொழப்பு உனக்கு பொழைச்சேன்? அந்த பொழப்பு. என்னமோ நான் மானங்கட்ட பொழப்பு பொழைச்ச மாதிரி பேசுற. உனக்கெல்லாம் வெக்கமான சூடு சொரணையே இல்லையே. அது உன் கூட அவன் வந்ததுக்கு அப்புறம் சண்டை தான் ஓட்டான இல்ல அவன் சண்டை ஓட்டுறியான் பேசாம இருக்காங்க வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவ ஒப்பாரி வைக்கிறா. என்னமோ ஒன்னே நினைச்சு ஒப்பாரி வச்ச மாதிரி எனக்கு நல்லா வருது காலையிலேயே வாயில. ஒப்பாரி வச்ச மாதிரி திரும்பி அதே மாதிரி அமனப்படம் வந்தா நான் காப்பாத்துவேன், நீ போய் வேணா காப்பாத்து, என்ன எதுக்கு அதில் இருக்கிற? நான் ஒன்றும் வருவோம், சூர்யா வருவோம், பாண்டிச்சேரி மாதிரி கூட்டிக்கிட்டு நாங்கள் குத்தாலம் போவோம், நாங்கள் கொடைக்கானல் போவோம். நான் சொன்னேன் உன்ட்ட. நீ சொன்னியோ சொல்லலையோ, எனக்கு சில விஷயங்கள் காலையிலே இருந்தா புடி விட்டுருச்சுல. என்ன அப்படி விட்டுருச்சு? இலங்கையில இருந்து ஆறுதல் சொல்றதுக்கு மாப்பிள்ளை கிளம்பி வர்றாருல. மாப்பிள்ள கிளம்பி வர்றதான் அதுக்குள்ள அழிச்சு விட்டாரு. அதான் சொல்றேன், வாங்கிட்டு இலங்கையில இருந்து அதான் காலையில 8:25 நான் என்ன சொன்னேன், அவன் வர்றேன் வந்துட்டு போறேன் நான் சொன்னப்ப நீ என்னை நம்பவே மாட்டேன்ட்ட. அதையே நான் மட்டும் சொன்னா நம்பவே மாட்டேங்கிற, பட்டதுக்கு மட்டும் தான் நீ திருந்துவிய. எனக்கு என்னப்பா தெரியும், இப்போதான் பார்த்தேன், வீடியோ பார்த்தேன், நீ தான் காட்டின கண்ணு முன்னால் பிளேட்டில் ஏறுற மாதிரி ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். போட்டுவிட்டு இப்போ அடுத்து ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் கூட இல்லை, செகண்ட் கூட இல்லை, அதுக்குள்ளே காணமே வீடியோவை டக்குன்னு அழிச்சிட்டானே. கமாண்ட்ல போட்டுருதுங்க. ஐயோ நீங்க உருட்டுறீங்கன்னு பார்த்தா உண்மையாலுமே கிளம்பிட்டீங்களா, வாங்க வாங்க வெல்கம் டு இந்தியான்னு போட்டுருக்குதுங்க கமாண்ட்ல. இல்லை இதுதான் முதல் தடவையா இல்லை இதுக்கு முன்னாலே இதே மாதிரி பல தடவை வந்துட்டு போயிட்டாரா? உண்ட ருசியும் அந்த ருசியும் கண்ட வேணா விட மாட்டாங்களாம். சரி, இது ஒரு பழமொழி, அது ஒரு கெட்ட வார்த்தை வரும், ஆனா நான் சொல்லல. சரி, இப்ப நீ என்னைய விட்டு போவியா? போக மாட்டேன். நான் ஒரு ருசி கண்ட பூனை சும்மா இருக்குமா? ருசி கண்ட பூனை சும்மா இருக்குமா? இவன் அதுன்னு இப்பதான் காலையில தான் நீ எல்லாத்தையும் சர்ச் பண்ணி சொல்ற. நான் கூட இலங்கைங்கிறது இங்க இருந்து 1000-2000 கிலோமீட்டர்னு நான் ஒரு தற்குறி இந்த இருக்குப்பா. இந்தியா மேப்புக்கு கீழே பார்த்தனா ஒரு 150 கிலோமீட்டர் போனா இலங்கை. எனக்கு சத்தியமா இலங்கை எங்க இருக்குன்னு கடவுள் மேல ஆணையா சொல்றேன், இந்த முருகன் மேல ஆணையா எனக்கு தெரியாது. நான் சரி இலங்கைங்கிறது எங்கேயோ வெளிநாடு தூரம். இந்த என்னது துபாய் சிங்கப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஃப்ளைட் போகணும், அதுலேயும் மாறி மாறி போகணும். சரி அப்படிதான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இவன் சர்ச் பண்ணுறான் போட்டு எல்லாத்தையும். 8:20க்கு கிளம்பி 9:15 இந்தியா மதுரை வந்துருது. 58 நிமிஷமாடா இலங்கை டு மதுரை. இலங்கை டு மதுரைக்கு 58 நிமிஷமா. டிக்கெட்டு கூட எவ்வளவு தெரியுமா? 15,000 ரூபாயா. அப் அண்ட் டவுனுக்கு 25,000 ரூபா. 25,000 ரூபா. அப்ப இவன் அடிக்கடி வந்துட்டு போறான்னு நான் எனக்கு ஃப்ளைட்டும் தெரியாது, எனக்கு கிலோமீட்டரும் தெரியாது. என்னோட கணிப்பு இவன் அடிக்கடி வந்துட்டு போறான். ஏன்னா இவளை வச்சே நான் கண்டுபிடிச்சிட்டேன். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ எங்களை வச்சே நான் ஒன்று சொல்லவா, இப்போ நாங்கள் 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டு அப்படியே மன உளைச்சல் ஆகி நாங்கள் எங்களுக்குள்ள எதுவுமே நடக்கலை, குடிக்கலை, எதுவுமே இல்லைன்னா சூம்பி போய் ஒட்டி போய் ஒடுங்கி போய் உள்ள போயிரும் உங்களுக்கு. சரியா? ஆளை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். இதே 4 நாள் நாங்கள் குற்றாலம் போனோம். நல்லா நாங்கள் ஓப்பனா சொல்றோம், குடிச்சோம் என்னென்னவோ எல்லாம் முடிச்சோம் வந்தேன். நான் இப்போ எப்படி இருக்கேன்? நான் காலைல தூங்கி எந்திரிச்சு இப்போ தான் உட்காந்துருக்கேன். ஏதாவது மேக்கப்போ ஏதாவது போட்டிருக்கேன்னா இருக்கா, பூரிப்பா இருக்கேனா? நான் சொல்றேன், இந்த பாருங்களேன், படுத்தவன் ருசியவே ஒரு சில பேர் மறக்க முடியாது. அதாவது பார்த்து பழகிறவன் ருசியவே மறக்க முடியாது. படுத்தவன் ருசியை மறக்க முடியுமா சொல்லுங்க பாப்போம். அந்த மாதிரி அவங்க வரவே இல்லை இந்தியாவுக்கு, இவங்க எது படியே தாண்டலைன்னு இவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். அது பல வாட்டி படி தாண்டிடுச்சு, அது பல வாட்டி ரூமு போட்டுருச்சுங்கிறது எனக்கு தெரியும். இன்னொன்னு சொல்லவா, இவன் போட்ட வீடியோவை இவ தான் அழிக்க சொல்லியிருப்பா. போன போட்டு எதுக்கு நீ இந்தியா வர்றதை நீ வீடியோ எடுத்து போட்ட, யார் உன்னைய போட சொன்னா, உனக்கு எனக்கு சண்டை ஓடிக்கிட்டு இருக்குன்னு தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். நானும் அழுதேன்ல. அப்ப இவர் என்ன, நேத்து நான் என்ன பேசினேன், அவ அழுதான்னு ஒண்ணு, அது யாருக்காக அழுதான்லாம் எனக்கு தெரியாது. நான் யதார்த்தமா வீடியோ பார்த்த உடனே எனக்கு மனசு இறங்கி போய், சரிப்பா வாப்பா நம்ம 2 பேரும் கூட ஏதாவது ஒன்று பண்ணுவோம், நாளைக்கு அவனே நான் போட்டோவை போடுவேன் வீடியோ போடுவேன்னு சொன்னா நான் காப்பாத்துறேன்னு சொன்னேன். நான் நீ எத்தனை நேரத்துக்கு தான் வீடியோ போட்டேன் அவளும் அவுத்து போட்டு போட்டோ எடுக்கிற அளவுக்கு பழகுவா, நீ போய் காப்பாற்றுவோம். உனக்கெல்லாம் வெக்கமானமே இல்லை. நான் கேட்குறேன், அந்த பயலை யோசிக்கிறீங்களா யாராவது? நீ காப்பாற்றுவ, நாளைக்கு பூரா பரவி போட்டு ஏற்கனவே கேள்விக்குறியில இருக்கு. ஒருத்தனோட வாழ்க்கை கேள்விக்குறியா ஆகுதேன்னு எவனாவது யோசிக்கிறீங்களா? நான் கேட்குறேன். ஒன்னா அவன் பெரியவன் பொறுப்புல அவனை விட்டுரு, அவனாவது நல்லது கிட்டது பார்த்து செஞ்சிருவான். நீங்க 2 பேரும் இந்த ஜென்மத்துக்கு செய்ய மாட்டீங்க. அவ புருஷன் பிடிக்கிறதுல நீ தெரிவா, அவ தெரிவா, நீ குஜுல் மஸ்து பண்றதுல நீ தெரிவ. எப்படிடா நான் கேட்குறேன். சரி, அப்ப அதே மாதிரி நானும் என் பிள்ளைகளுக்கு ஏதாவது செஞ்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன். யாரு ஏதாவது சின்னவனுக்கும் பெரியவனுக்கும் ஏதாவது வேணும்னா அவங்க தேவைகளுக்கு பண தேவையோ, இல்ல ஏதாவது அவனுக்கு படிப்பு செலவுக்கு தேவையோ, இல்ல இவனுக்கு கல்யாண செலவுக்கு தேவையோ, எதையோ ஒண்ணு கொடுத்து நானும் அவங்களை அப்படியே அரவணைச்சு கூட்டு போயிடுறேன். இவ இனிமே ஒத்து வர மாட்டா. இவ வீட்டுக்கு நான் போக போறது இல்ல.
சம்பாதிக்கிறாள்ல, இம்புட்டு காசு சம்பாரிச்சு நமக்கு தான் கோர்ட் இருக்கு, கேஸ், அது இது லொட்டு லொசுக்கு எல்லாம் இருக்குல்ல. வீடும் கட்டி எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன், வாடகையும் கிடையாது, சாப்பாட்டுக்கு சரி ரைட்டு ஓகே. இப்ப நான் இப்ப இது பில்லு முதற்கொண்டு நான் தானே கட்டுறேன். போன் பில்லு நீ கட்டுற, போன் பில்லு நான் கட்டிடுறேன், நெட் முதற்கொண்டு எல்லாம் ஃப்ரீ. சரி, ஆமா. இவ்வளவு சம்பாதிக்கிறவ நான் இப்போ ஒரு புருஷனே சரியில்லைனாலும் ஒரு பொம்பளை தான் ஒரு குடும்பத்தை பாத்துக்கணும். எல்லாத்துக்கும் இன்னொரு வாழ்க்கை மறு வாழ்க்கை இருக்குங்கிறது எல்லாருக்கும் உண்டான ஒரு விஷயம் தான். சரியா? 1000 கள்ள புருஷன் வச்சுக்கிட்டாலும் 1000 தான் நம்ம உடம்பு சுகமா இருந்தாலும் தான் பிள்ளைய மைண்டுக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்கணும். அவதான் தாய். ஆமா, புரியுதா? ஏன் சம்பாதிக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சமா அவன் பேர்ல போட்டு தனியா போட்டோ இல்ல வீட்டுக்குள்ளேயே சேர்த்து கீத்து வச்சு என்ன சொல்றான்ல, நீ வந்து வீட்டுக்குள்ள வச்சிருக்க வேண்டியதானே, எதுக்கு எவ்வளோத்தையோ கொடுத்து ஏமாந்தான்னு கேட்கறாளே. பெத்த பிள்ளைக்குன்னு இவன் என்ன வச்சிருக்கிறா? புருஷன் எல்லாத்தையும் தான் அவனுக்கு கொடுக்குறாளாமே. இந்த தகவல் எனக்கு வருது. இங்க இருந்து சம்பாதிக்கிற காசை இப்ப போன மாசம் 37,000 ரூபா வந்துச்சுல, இதுக்கு அவகிட்ட என்ன கணக்கு இருக்கு? சரி, இதை நான் அம்புடு காசையும் அவனுக்கு அனுப்பி விட்டுறா போல. இத ஏற்கனவே உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேனா சொல்லலையா? சொன்னா சொல்லலையா? ஏற்கனவே எனக்கு என்னமா டவுட் என்ன தெரியுமா, இவளை புடிச்சு வச்சிருப்பான். அவன் பணம் கொடுத்து இவ திங்க மாட்டா, இவ பணம் கொடுத்துதான் அவ திம்பா. ஏன்னு கேளு, ஒரு பொம்பளை வானவ நேரம் வந்து 10 சேர்த்து 5 சேர்த்து எவ்வளவோ பேர் பணம் கொடுக்குறாங்க. உனக்கு தெரியுதா? கண்டிப்பா உதவி செஞ்சிருப்பாங்க, செய்யாமலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. இப்ப வரைக்கும் வந்து ஒரு நல்ல பொம்பளையா இருந்தா என்ன பண்ணுவா? ஒரு நகை நட்டு வாங்கலாம், ஒரு 4 காசு சேர்த்து வைக்கலாம், ஏதாவது வாங்க மாட்டா. இப்ப இவனுக்கு பிளைட் டிக்கெட் இவ தான் போட்டு விட்டுருப்பா. பணம் வந்துச்சுல, யூடியூப் காசு 37,000 ரூபா பிளைட் டிக்கெட்டை போட்டு நீங்க வான்னு சொல்லி அவன் அங்க இருந்து வந்துகிட்டு இருக்கான். அதை போட்டது வீடியோ போட்டதை இவன் அழிக்க விட்டான். நீ அந்த மேட்டரையே நீ வந்து மறக்கிற. விமானத்துல அவன் ஏறுற முதற்கொண்டு இப்ப கண்ணு முன்னால நான் பார்த்தேன். பப்பு மேல சத்தியமா சொல்றேன், விமானத்துல அவன் ஏறுற பக்கத்து விமானத்தை காட்டுறான். அவன் இலங்கை விமான ஏர்போர்ட்ல இருக்கிறத நான் தான் தூங்கி எந்திரிச்சேன். இது என்னடா என்னமோ ஏரோப்ளைன் இது, எனக்கு எப்பவுமே நைட்டு பார்த்துட்டு அப்படியே வைக்கிறது. இவன் ஐடியாலாம் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணல. என்னடா பிளைட் மாதிரி காட்டுது, இது என்னடா அது? ஏன்னா நம்ம பார்க்குற ஐடி தான் முன்னாடி வந்து நிற்கும். சரி, இது என்ன பிளைட்டு காட்டுதுன்ட்டு எனக்கு கீழே இங்கிலீஷ் எழுதிருந்துச்சு, எனக்கு தெரியல. உள்ள போய் பார்க்குறேன், இவன் என்னடா அது அப்படின்னு ஓரளவு இங்கிலீஷ் படிச்சிட்டேன். அது இலங்கைங்கிறது எனக்கு தமிழ்ல தெரியல, ஆனா இந்தியாங்கிறது அந்த கொடி போட்டதை வச்சு கண்டுபிடிச்சேன். இந்தியா டு ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்கா டு இந்தியான்னு போட்டுருந்துச்சு. ஸ்ரீலங்காவா? ஸ்ரீலங்கா டு இந்தியா அப்படின்னு போட்டு பிளைட்ல அதிகாலை நினைக்கிறேன். அந்த பிளைட்டு 4:30 to 5 மணியா என்னமோ ஒரு லைட்டு கொஞ்சம் மேகம் வந்து ஒரு இதா இருக்குது. சரியா? மேகம் வந்து இந்த வெளிச்சம் அப்படி சூரியன் உதிக்கிறப்போ ஒரு மாதிரி இருக்குங்களா? 6:30 மணி 7 மணி இருக்கும்பா. நம்ம எந்திரிச்சது எத்தனை? நான் 6:30க்கு எந்திரிச்சேன், நீ 7:30க்கு தானே எந்திரிச்ச. அவன் அப்பதானே போஸ்ட் போட்டேன், செல்ஃபில எடுத்திருக்கேன். போட்டு ஒரு போர்ட்டிகோவில் போய் எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க தெரியுமா? செக் பண்ணிட்டு போய் பிளேட்ல ஏறுறதுக்கே 1 மணி நேரம் ஆகும். பிளேட் எடுக்கிறது 8:20. பிளேட்டு கிளம்பி இங்க வந்து லேஞ்ச் ஆகுறது வந்து 9:20. கரெக்டா வந்து ஒரு 58 நிமிஷத்துல வந்து மதுரை வருது. இன்னொரு விஷயம் நடந்துச்சு, லைவ் பேசி முடிச்சுட்டு படுத்திருந்தேன். அப்ப போன் பண்றாவ, எப்பா என்னப்பா எடுக்க வேணானா எடுத்து பேசு அப்படின்னோன்னா அந்த கிளி கிளிக்கிறான். எனக்கும் அவருக்கும் 1000 இருக்கும். அவ வண்டவாளத்தை ஓடுறது நல்லா கேட்டுக்கங்க. எனக்கும் அவருக்கும் 1000 இருக்கும். என்ன மயிருக்கு அந்த கிளட்டு சிரிக்கி, நான் கிளட்டு சிரிக்கியான், இவங்க குத்த வச்ச குமரியான். எதுக்கு அந்த கேப்பா பேசுறா? அந்த முண்டை இந்த முண்டை அவ்வா இவ்வா அப்படி. நீ என்ன மயிருக்குடா பேசுற? உடனேதான் நாயை விட கேவலமா சீ வீட்டை பக்கத்துல மிதிக்காதுன்னு சொல்லி வராதன்னு சொல்லிட்டு இல்லடா அப்படின்னு என்னென்னமோ பேசுறாங்க. எனக்கு வராது அந்த தூக்கத்துல. அப்பதான் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டை அழிச்சு விட்டேன், கெட்ட கெட்ட வார்த்தையில போட்டிருந்தான்னு. திருப்பி பார்த்தா இன்னும் 2 போட்டு விட்டா. அழிக்க போடுறா. எப்படி பாரு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுதா? இவன் எங்க வீட்டை பக்கத்து வந்துருவானோ, திருப்பி பிரச்சனை வந்துருமோ. இப்ப நான் வீடியோ போடுறேன் பார்த்தீங்களா, ஒண்ணா சொல்லி ஏண்டி ஆப்ரேஷன் பண்ண அதை கையெழுத்து போடுறதுக்கு சரத்து, ஆதார் கார்டில் புருஷன் ஆனந்து இப்படின்னு புருஷன் லிஸ்ட் போடுறேன்ல. அப்போ அவங்க கேள்வி கேட்குறான், நீ என்ன உட்காந்துக்கிட்டு அவ ஒவ்வொருத்தரையா சொல்றா, நீ இல்லவே இல்லைங்கிற, எது உண்மை அப்படி சொல்லிட்டு ஏதாவது காட்டு, ஏதோ சண்டை வந்திருக்குது. இன்னொன்னு தெரியுமா? சண்டை அதனாலையும் வந்திருக்கும். பால்கோவா வந்து நான் காலையில கொடுத்தேன்னு சொன்னேன் தெரியுமா? என் மையன்ட்ட கொடுத்து விட்டேன். உங்க அம்மாவுக்கு ஒன்று கொடுத்துரு, அச்சுவுக்கு ஒன்று, உனக்கு ஒன்று, மருமகளுக்கு ஒன்று, நீ கொடுத்தீல. அப்ப இவங்க வந்து பால்கோவா கொடுத்து விட்டுருக்காங்க, அதை வாங்கி அவ தின்றுருக்கான்னு சொல்லி அவன் அங்க கெஸ்ட் பண்ணிருக்கான். கெஸ்ட் பண்ணி தான் இவங்களுக்குள்ள லடாய் ஆகி போச்சு, சண்டை ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. அதுக்குதான் அவ கம்யூனிட்டி போஸ்ட் போட்டு என் பிள்ளை மேல சத்தியமா நான் திங்கல பால்கோவா, என் மகனை திட்டி அனுப்பி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் விளக்கம் கொடுத்துருக்கா. இல்ல அதையும் சொல்றான், அந்த ஆளு கண்டென்ட்டுக்கு தான் பேசுறான், சும்மா எதையோ உன்னை உருட்டுறான். நான் போட்டு வாங்குறதுக்கு தானே பேசினேன். இல்ல இவன் ஆளு லைவ் பார்க்கல, நான் தான் நைட்டு கொஞ்ச நேரம் கேட்டேன். அந்த ஆளு கண்டென்ட்டுக்கு தான் பேசுறான், ஏதோ அது இதுன்னு இல்லாததெல்லாம் பேசுறான். இதை வச்சுக்கிட்டு இல்ல நீ என்கிட்ட நடிக்கிற, நீ ஒண்ணு அவங்கிட்ட இரு இல்ல என்கிட்ட இரு, எதுக்கு உனக்கு இந்த நடிப்புன்னு சொல்லி சண்டையா. அவங்களுக்குள்ள சண்டை நடந்தா அவ ஒழுப்பாரி வைக்கிறா,
வேணாம் நான் பிளாக் பண்ணிட்டேன். இந்த பிளாக்கை நாங்களும் கிட்டத்தட்ட மாச கணக்கு இல்லை வருஷ கணக்காக கேட்குறோம். போலீஸ் ஸ்டேஷன் அப்படிதான் நகாந்து போச்சு தெரியுமா? அவங்க அம்மா பாத்தியாவில் நான் அவனை தூக்கி பிளாக் போட்டேங்க, இனிமேல் அவனுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னா நான் சொன்னேன். போடா கூறுகட்ட கூடாம அவனே வாங்கி முடிச்சவனா வாட்டத்தை பாருன்னு சொன்னா சொல்லையா சொன்ன மறுவாட்டியே ஆரம்பிச்சுட்டான். இதுவும் இப்போ ஏன் அந்த சென்டிமெண்ட்டுங்கிறீங்களா? யாருக்கிட்டையாவது ஏதாவது உருவுறதுக்கு காசு பணம் கொடுப்பாங்க. ஐயோ இந்த மாதிரி வந்து விட்டுட்டு போயிட்டாரு இவங்க சண்டை ஓட்டு. நான் சொல்லவா இன்னைக்கு இறக்குவா பார்க்குறீங்களா ஷார்ட்ஸு? அப்படியே அது என்ன எனக்கு காதல் பாட்டு கூட இல்லை. ஒரு காலத்தில் நாங்கள் தான் அப்படிலாம் பாட்டு போட்டுக்கிட்டு தெரிஞ்சோம். அப்படியே வந்து அது என்ன சவுத்துரி பாட்டா என்னமோ ஒரு பாட்டு வருமேடா, நல்ல பாட்டுங்க, எனக்கு வரலங்க. அதனால நான் என்ன சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? இவன் எப்படி தெரியுமா? அப்படியே ஒரு சொட்டு கண்ணீர் விட்டவனா அப்படியே பொலன்னு மயங்கிடுறது. ஐயோ நமக்கான அங்கே என்ன லைவ்ல பேசினாங்கிறதே எனக்கு தெரியாது. சரி அதை விடு. நேற்று ஸ்பேனரை எடுத்துட்டேன்னு சொன்னால, ஒருவேளை ஸ்பேனர் எடுத்துட்டு இவனை பிளாக் போட்டதுக்காகவே அவன் வேகமா பிளேட் பிடிச்சி வர்றானோ தெரியலையே. ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம்ல. அவன் தான் ஸ்பேனர் எடுத்த 10 நிமிஷத்துலேயே பதறானே. ஸ்பேனர் போச்சு அந்த ஆளை பிளாக் பண்றாங்க, இவங்களை பிளாக் பண்றாங்க, எல்லாரையும் பிளாக் போடுறாரு அந்த ஆளு சொல்லி அன்னைக்கே புலம்புனான் தெரியுமா? அதே கதை தான் நேற்று நடந்திருக்கும். இவன் நம்பரை பிளாக் போட்டா, ஸ்பேனரை எடுத்துட்டா, போனும் பேசுறது இல்லை போல. உடனே டக்குன்னு அவன் பிளேட் ஏறிட்டான். மதுரைக்கு வந்தே ஆகணும், நேரில் வந்து ஆறுதல் தேர்தல். இது வரைக்கும் அவன் மதுரைக்கு வரவே இல்லைன்னு சொல்லி உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதுப்பா. நான் என்ன இதை என்ன உட்காந்து பார்த்துக்கிட்டா இருக்கேன்? இல்லை நான் விளக்கு பிடிக்கிற வேலையா தெரிஞ்சுக்கங்க. ஒருத்தி வந்து கவலையில் இருக்கிறவ என்ன இருந்தாலும் பொம்பளைங்களுக்கு ஹார்மோனுங்கிறது எல்லாருக்கும் உண்டு. எவளாவது ஒருத்தி இத்தனை வருஷம் பத்திய சாப்பாடா சாப்பிடுவாளா? என்ன ஒரு கதை இது சொல்லுங்க பாப்பா. அவன் அடிக்கடி வர்றேன் அடிக்கடி, ஏன்னா மதுரை தான் ஏர்போர்ட்டு. இலங்கையிலேருந்து நேராக எல்லாத்துக்குமே மதுரை தான் வரணும். அப்படிங்கும்போது மதுரைக்கு வர்றேன்னு நான் லட்ச வாட்டி சொல்லிட்டேன். இவன் நம்பவே இல்லை. அது எப்படி வருவியான்னு. ஈஸியா அவன் வரலாம். இவன் அவனே தவளை தாவாயால கடிச்சுக்கிற கதையை அவனே வீடியோ போட்டு மாட்டிக்கிட்டானே. ஆமா ஷார்ட்ஸை போட்டு இல்லைன்னு சொல்லு. அதுல இன்னொரு விஷயம் சொன்னதெல்லாம் அவளுக்கு தெரியாது. இப்படி பண்ணுனா நான் எப்படிதான் வந்து வாழ்றது, அங்க வந்து ஏதாவது ஒண்ணுன்னா நான் எப்படி திரும்பி வர்றது, நான் அங்க வந்து என்ன பண்ணுவேன்லாம் லைவ்ல பேசினா. போய் லைவ் வேணா கேளு. அது வேற நடந்திருக்கா? லைவ பாரு. ஐயா இது போற பிளான்ல ரெடியா இருக்கா. சரியா சொல்ல முடியாது. பாஸ்போர்ட் எடுத்து எப்ப வேணாலும் போகலாம். பாஸ்போர்ட் வந்து இந்த பேர் மிஸ்டேக் இருக்கிறனால வந்து ஏன்னா ஒன்றுல ஆனந்துட்டு இருக்கு, ஒன்றுல வந்து என்ன சொல்றது சிக்கந்தர் சான் இருக்குது. மேலே பார்த்தா ஒரு இன்சியல், கீழே பார்த்தா ஒரு இன்சியல். எப்படி கொடுப்பியா பாஸ்போர்ட்டுக்கு பிரச்சனை. கரெக்டாக ப்ராப்பராக இருக்கணும் ஒரே மாதிரி. அதனால தான் அக்கா துள்ளிக்கிட்டு பேசாமல் இருக்குது. இல்லைன்னா இந்நேரம் பாஸ்போர்ட் எடுக்காமல் இருக்கு. எனக்கு சொல்ல முடியாது. இவ பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு கூட ரிட்டர்ன் வந்துருக்கலாம். அதான் சொல்கிறேன், ரிஜெக்ட் ஆகி வந்திருக்கலாம். ஆதார் கார்டு கேட்பாங்க, அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு கேட்பாங்களா என்னன்னு தெரியல. இது ஃபேன் கார்டு கேட்பாங்க. அப்போ ஃபேன் கார்டில் சரி அவங்க அப்பா பேர் இருக்குது. இப்போ வந்து ஓட்டர் ஐடியில் என்ன பேர் இருக்குது, ஆதார் கார்டில் என்ன பேர் இருக்குது. அப்போ இதெல்லாம் மேட்ச் பண்ணும் போது மேட்ச் ஆகாது. ஆமாம், எப்படி உனக்கு பாஸ்போர்ட் கொடுப்பாங்க? எப்படி போக முடியும்? கரெக்ட். அதனாலதான் கடந்து தவிக்கிறா. ஐயோ நம்ம அதனாலதான் அவன் அங்க இருந்து இங்க வந்துட்டு போறேன். ஆமா கரெக்ட். நீ வராதா, நானே வந்து உன்னை பார்த்துட்டு போறேன்னு சொல்லிட்டு வந்தா உனக்கு எப்படி தெரியும் சொல்லு? இதெல்லாம் கேவலமா இல்லையா? அதாவது நான் நேற்று வரைக்கும் கூட ஒரு இறக்கப்பட்டேன். சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி ஒரு நம்பரை கூட ஓப்பன் பண்ணி வச்சேன். நேற்று நைட்டே அந்த நம்பரை தூக்கி நான் பிளாக் போட்டேனே. உனக்கு தெரியாதா? வேணா அவ்வளவுதான். இனிமே அது எப்படி இவன் அப்படி ஒண்ணு வந்துச்சுன்னா நான் போய் காப்பாத்துவேன் அப்படி இப்படின்னுகிட்டு இருக்கேன். அவ கூப்பிட்டுக்கிட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்கா? டே நாங்க 2 பேரும் சண்டை போடுவோம், என்ன வேணாலும் போடுவோம். என்ன மயிருக்குடா நீ எங்களே பேசுற? எதுக்குடா பேசுற? அந்த கிளட்டி சிரிக்கி எதுக்குடா? நான் கிளட்டி சிரிக்கி வந்து நான் பேசுறேன்னு சொல்லிட்டு அந்த கிளிக்கிறாடா. நான் ஒன்னே ஒன்று சொல்லவா, இவெல்லாம் உண்மையாலுமே சவர் நிசாக்கு தான் பிறந்தான்னா பிள்ளைய பார்க்குறியா பேரனை பார்க்குறியா நீ வச்சுக்கணும். அந்த விஷயத்தான் தடையே போட மாட்டேன். ஏன் பால்கோவா வாங்கும்போது கூட என்ன சொன்னேன், போய் கொடு, அவனுக்கு என்னமோ தேவையா வாங்கி கொடுத்த கூட. இப்போ கூட என்ன சொன்னேன்னு கேளுங்க, என்ன மயிருக்கு இவளுக்கு போய் அரிசி பருப்பு முட்டைன்னு வாங்கி கொடுக்குற? போய் பெரியவனுக்கு என்ன வேணுமோ போய் கூட்டிக்கிட்டு போ. வாங்க அந்த மல்லிகை கடை இருக்குது அம்மா வீட்டுக்கு பக்கத்தில், வாங்கி மூட்டையை கட்டி வெய்யி. வாடா அங்கே சாமான் வாங்கி வச்சிருக்கேன் கொண்டு போடான்னு சொல்லி அந்த பையனுக்கு கொடு. ஆக்கி பொங்கி சாப்பிட்டுட்டு பேரனோட சந்தோஷமா மருமக இருக்கு சமைச்சு கொடுக்கும், கொண்டு போய் வீட்டில் கொடுத்துட்டு கூட பார்த்துட்டு வா. என்னடா ஆனா பாரு, இல்லைன்னா நீ போயிட்டு வர்ற மாதிரி ஒரு வீடை பிடிக்க சொல்லி கூட அழகா போய் இருந்துட்டு வா. பிள்ளைங்க விஷயம் இப்போ அந்த பையன் விஷயத்துலலாம் நான் நீ வாட்டுக்கு போய் பார்த்துக்கன்னு சொல்லி நான் எதுவுமே தடையே போடுறது கிடையாது. இந்த எச்சக்கலையே நம்பாதான் தான் நான் சொல்கிறேன். என்னைக்கு ஒருத்தி தான் புள்ள அப்படி இருக்குதே, நம்ம வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்குதே. ஆம்பளை இந்த பாருங்க, நான் நேற்று சொன்னதாங்க சொல்கிறேன். ஆம்பளை 1000 வப்பாட்டி வச்சுக்கிட்டாலும் கூத்தியா கூட போனாலும் பொம்பளை நம்ம சரியாக இருக்கணுங்க. நம்ம பொம்பளை புள்ள விஷயத்தில் நம்ம எத்தனை பேர் நம்ம லைஃப்ல வந்தாலும் நம்ம பிள்ளைய நம்ம கரெக்டாக கொண்டு போகிறது ஒரு தாயோட கையில் தான் இருக்குது. இவ இவ்வளோ வாய் பேசுகிறாள்ல, இவ்வளோ பேர்கிட்ட பேசுகிறாள்ல. ஏங்க ஒரு பொண்ணை பாருங்க,
அது ஏழை பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்லைங்க, இவ்வளோ ரூபா சொத்து இருக்குது, இப்போ மாதம் 20,000 சம்பளம் வாங்குறான், ஏதோ ஒரு பொண்ணு இருந்தா பாருங்கன்னு காது வச்ச மாதிரி ஒரு 10 பேரை கூட்டு பள்ளியாசல வச்சு ஒரு கல்யாணத்தை பண்ணி விட்டு நறுக்குன்னு அவனுக்கு சத்தம் இல்லாமல் கல்யாணத்தை முடிச்சு அவனை விட்டு அவன் பாட்டுக்கு அவனும். நான் கேட்குறேன், 50 வயசுல உனக்கே அவ்வளோ ஆசை இருக்கும்போது அவன் ஒரு வயசு பையதானே, அவன் பாவம் இல்லை, ஒரு பெத்த தாய் தான் அதெல்லாம் உணரணும். எனக்கே தோணுது, பாவம் அவனும் ஒரு வயசு பையன், எத்தனை நாளைக்கு தான் அப்படி இருப்பான் அப்படின்னு. அந்த ஃபீலிங்கே ஒரு தாய்க்கு தான் தெரியலைன்னா நீலாம் எப்படி தாயா இருக்க முடியும் சொல்லு? ஒரு பிள்ளைக்கு பசிக்குதா பசிக்கலையா, அதுக்கு என்ன கேட்குது, அதோட ஃபீலிங் என்னன்னு புரிஞ்சுக்கிறவ தான் தாய். நான் என் பிள்ளை காலையில சொன்னேன், அதை தான் சொல்ல வந்தேன். எங்க இருந்தாலும் தான் அவன் போன் பண்ணி அவனை திட்டுன பாருப்ப. ஆமா, பாலவிநாயகத்துக்கு எதுக்குடா போன வாரம் நீ போய் பார்த்துருக்கணும், இல்லைன்னா நான் போய் பார்க்கணும். ஏங்க நான் ஓப்பனா சுயநலமாவே பேசுறேங்க. எனக்கு 1000 காம இருந்தாலும் 1000 குடி இருந்தாலும் 1000 கும்பானம் நாங்க அடிச்சாலும் என் பிள்ளைகளோட விஷயத்துல நான் கவனமா இருப்பேன். ஏன்னா சின்ன பிள்ளைங்க, அவங்களுக்கு என்னைய விட்டா ஆள் கிடையாது. அப்பனும் சரியில்லை, ஒண்ணுமே இல்லை, 2 விஷயம்தான். சரியா? இவன் 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 கூத்தியா வச்சு நிரந்தரமா இருக்கான், அவன் பொம்பளே இல்லாம ஊரா சுத்துறான், இவ்வளவுதான் வித்தியாசம். இதுக்காக அவன் மாதிரி நானும் வந்து என் கண்ட புருஷன் எனக்கு எல்லாம் பாத்துக்கிறேன், என் பிள்ளைய நான் தெருவில் விட முடியுமா? கூப்பிட்டு காலைல ரொம்ப அக்கறை மாரி 4 நாளா போன் பண்றியா, நீ இப்ப போன் பண்றதானே பார்த்தேன், டெய்லி காலைல 4 நாள் கூப்பிடுறான். என்னடான்னு கேட்டா புள்ளைய போய் பாத்தியா, யாரோ ஒருத்தவங்களோட குழந்தை வந்து இப்போ இதாகி போச்சான், இறந்து போச்சான், திலீப்பா ஃபோன் பண்ணியா கேட்டியா அப்படின்னு. எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் பேசுகிற அப்படிங்கிறேன். ஒரு குழந்தை ஒன்று இந்த மாதிரி கேம் விளையாண்டு இறந்து போச்சு. சரி, சின்னவனை பார்த்தியா, சின்னவனை போய் கூட்டிகிட்டு வந்துருந்தேன், போன வாரம் அவன் போவேன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போகலை. நாங்கள் குற்றாலம் இல்லைன்னா போன வாரமே போய் பார்த்துட்டு வந்திருப்போம். குற்றாலம் போயிட்டான், எங்கேயோ போய் உட்காந்துக்கிட்டு போயிட்டாண்டி சொல்லலையா? ஆமாம், போய் என்ன மெட்ராஸில் இருக்கான்னு எனக்கு அதுவும் தெரியல. ஏன்னா இது ஓனர் சொன்னது மெட்ராஸ், அவன் மெட்ராஸ்லேயே இருக்க மாட்டேன், இந்நேரம் வேற ஊர் கிளம்பியிருப்பான். உட்காந்துக்கிட்டு பிள்ளைகளை பார்க்குறத என்னையே சொல்கிறேன். அவன் நான் பார்க்காம எங்க 17 வருஷம் நான் வளர்த்துருக்கேன், இவ்வளோ படிப்பு படிக்க வச்சு இந்த அளவுக்கு காலேஜில் கொண்டு போய் சேர்த்துருக்கேன். சொல்லுங்க பாப்பா, ஒரு புருஷன் சரியில்லைன்னா பொம்பளை நம்ம தான் பிள்ளைய பார்க்கணும். அது இப்போ 10 பேர்த்துக்கிட்ட போகிறவளாக இருந்தாலும் சரி, கள்ள புருஷன் கூட இருக்கிறவளாக இருந்தாலும் சரி, தனியாக இருக்கிற பொம்பளைகளாக இருந்தாலும் சரி, சரிங்களா? முதல்ல பிள்ளைங்களோட உணர்வை புரிஞ்சு தாய் நடந்துக்கணும். நாங்களாம் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு நாங்கள் எவ்வளோ குறைச்சிருக்கோம் தெரியுமா? நல்லா கேளுங்க. திலீப்பாலாம் வந்தான்னா எங்கள் வீட்டுக்குள்ளே சரக்கு பாட்டில் அவ்வளோ கட்டக்கும் ஒரு நேரத்தில். இப்போ எங்கள் வீட்டை சுற்றி காட்டுறேன், ஒரு மூடினாவது பார்ப்பீங்களா? அவன் வந்தாலே 2 பேர் இருக்கிற இடம் தெரியாமல் இருப்போம். சரியா? அதுதான் பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்குற மரியாதை. கரெக்ட். சரியா? அவன் வளர 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 நிறைய பேர் சொன்னீங்க, அக்கா ஏக்கா முன்ன மாதிரி நீங்கள் இப்போ கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுறதில்ல, நிறையா மாற்றிக்கிட்டீங்க. மாறணும், மாற்றிக்கணும். அதுதான் இப்போ நமக்கு புள்ள மேலே பயம் வரணுங்க. ஐயோ அவன் வளர்றேன், அவன் படிக்கிற இடத்துல எதுவும் 4 பேர் எதுவும் சொல்லிடக்கூடாது, எதுவும் பேசிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை நினச்சி நம்ம வாழணும் ஒரு தாய். சரியா? இன்னமும் காமத்துக்கு அலையக்கூடாது. கட்டின பெத்த பிள்ளைக்கு என்ன வாழ்க்கைங்கிறத தேடணும். உக்காந்துக்கிட்டு காதல் பண்ணிக்கிட்டு பீலிங் பாட்டு போட்டுக்கிட்டு அப்படியே வந்து நான் கூட சரி ஒரு பிள்ளைய நினைச்சு அழுகுறா, இப்படி கல்யாணம் பண்ணாம இருக்கு, என்னைய நினைச்சு அழுதுகிட்டு இருக்கான்ல நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கிழிச்சேன். எனக்கு தான் அழுது லைவ் போட்டிருக்காங்க, அண்ணே பாருங்கண்ணே சுமியக்கா பாவம், அத்தை பாவம்னு சொல்லி கமெண்ட் போட்டாங்க. நான் அதை வச்சுதான் சரி நம்மளுக்காக தான் அழுதுகிட்டு இருக்காங்க. போய் இன்னைக்கே கரிமீனை வாங்கி அதை வச்சு எங்களுக்கு 2 பேருக்குள்ள சண்டை வர தெரிஞ்சு கொஞ்ச நேரத்துல நைட்டு. நான் ஒண்ணு சொன்னேன், ஏப்பா நான் வேணா போய் நான் சுருக்கமா ஒண்ணுதான் சொல்லிக்கிறேன். இன்னொரு வாட்டி இவன் அங்கே போய் நிற்கிறேன், நான் போகிறேன், நான் ஆறுதல் கொடுக்குறேன், எனக்கு அப்படி இப்படி நானா, நீ அழகா நீ வாட்டுக்கு பொடிச்சட்டியை கட்டிட்டு கிளம்பிடுன்றேன். இதை நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லலை, அன்னைக்கு சொன்ன சீரியஸான வார்த்தை தான் இன்னைக்கு. பிள்ளைய பார்க்குறியா பேரனை பார்க்குறியா, நான் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன், எதுவுமே பேச மாட்டேன். நான் சமைச்சு கூட சமைக்கிறேன்னா அதை கூட தாரம் கொண்டு அவங்களுக்கு கொடு, சாப்பிட்டுட்டு போகிறாங்க. இதில் என்ன இருக்குது? அவங்க வந்து என்றைக்கே அடித்ததை நான்லாம் ஒருத்தவங்க ஒன்று செஞ்சால் மனசுக்குள்ளே வஞ்சகமாகவே வச்சுக்கிட்டு இருப்பேன். சரி திலீப்பா அடிக்க மாட்டான், அந்த அன்றைக்கி வந்து ஒரு அடி அடித்தான், சொல்லுங்க பாப்பா நான் குடிச்சுக்கிட்டு நாங்கள் 2 பேரும் மயிரை பிடிச்சிக்கிட்டு இருந்தோம், போ நீலாம் திருந்தவே மாட்டா, ஒருத்தன் கூட உருப்படியாக வாழவே மாட்டியா அப்படின்னு சொல்லி அடித்தான். அதுக்காக என் பிள்ளை இல்லைன்னு ஆயிருமா? அந்த மாதிரி அவன் அடிக்கிறானா, சரி பெத்த பிள்ளை மாதிரி ஏதோ தப்பு நடந்துச்சு சொல்லி அடித்தேன், அதோடு அதை விட்டுட்டேன் நான். அதுக்கு பின்னாடி நாங்கள் என்னென்ன செஞ்சேன் ஏது செஞ்சேங்கிறது அவருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது, உங்கள்கிட்ட நான் சொல்லவும் இல்லை. எதை சொல்லணும் சொல்லக்கூடாதுங்கிறது எனக்கு தெரியும். அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பிள்ளைகளுக்கு பாரு, அந்த பையன் இருக்கானா, போ கூட்டிகிட்டு போ, என்ன வேணுமோ வாங்கி கொடு, விளையாடு பண்ணு. இங்கே வரமாட்டாங்க, இல்லைன்னா கூட கூட்டிகிட்டு வந்துடுறான், இங்கே வச்சு கூட விளையாண்டுட்டு சாயங்காலமாக கூட லைவ் போடும்போது கொண்டே விடு அப்படின்னு கூட பண்ணலாம். சரியா? நான் என்னத்தை சொல்கிறதுனே எனக்கு தெரியலை. சரி பார்ப்போம், இன்னைக்கு வீடியோ வந்தா அவள் எங்கள் வீட்டில் இருந்தால் வீடியோ போடுவா, இல்லாட்டினா கிளம்பி ஓடுவா. பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறத வேடிக்கை பார்ப்போம். சரியா? இல்லைன்னா லைவ் வர்றாளா வரலையாங்கிறத வச்சு நம்ம கண்டுபிடிக்க மாட்டோமா? இல்லை, எனக்கு என்னன்னா அந்த பிள்ளைய பற்றி ஒரு வார்த்தைனாவது ஏதாவது கவலைப்படுறாளா அந்த பயலாளை பற்றி? பாவம் இல்லையா? நான் என்னத்த சொல்கிறதுனே எனக்கு தெரியலைங்க. ஆனால் நான் அதே சொல்கிறேன்ல, இவன் மட்டும் அப்படியா திரும்பியது அந்த துபாய் மேட்ரு மாதிரி வந்துச்சுன்னா நான் போவேன், காப்பாற்றுவேன்னா உன்னே காப்பாற்ற யாரும் இல்லை.
நானும் எப்படி கேரக்டர் தெரியுமா, ஓடுன்னு அதோட பத்தி விட்டுருவேன், போய்கிட்டே இருப்பேன். நானும் ஒரு துளி கவலைப்பட சரி, மாட்டேன். கட்டின பொண்டாட்டியோட மான மரியாதை போகுதுன்னு சொல்லி ஒரு மான கணவனா மரியாதை எத்தனை வாட்டி போகும், எத்தனை வாட்டி காப்பாத்துவ? என்னுடைய கடமையை செய்யலான்னு என்ன கடமை? கண்டவனுக்கு திறந்து காட்டுவா, நீ போய் காப்பாத்துவியா? இல்ல எவனும் வந்து ஒழுக்கத்தோட வாசப்படி தாண்டாம இருக்கிறவள வந்து எவனும் அசிங்கமா திட்டிவிட்டானா, இல்ல வேற எதுவும் பண்ணிவிட்டானா நீ போய் காப்பாத்துறதுக்கு? உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? அப்புறம் உன்னை மாமான்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க? பிள்ளைய விஷயமா போய் நில்லு, செய்யி, பண்ணு. எவன் சொல்றானோ இல்லையே, நீ வேற அடிக்கடி இதுக்கு பேர் தான் மாமான்னு சொல்லுவாங்க. என்ன மாமா? அவன் வந்து இப்படிதான் பண்ணிக்கிட்டே இருப்பா, நீ போய் காப்பாத்துவியா? சும்மா இருப்பா. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், எப்படியாவது ஏதாவது ஒரு இடத்துல என்னைய வந்து மாமான்ற. சரி நான் கேக்குறேன், ஏதாவது நீ என்ன குடும்பத்துல பிரச்சனையா? அவன் ஏதாவது அடிச்சு விட்டானா இல்ல மிதிச்சு விட்டானா நீ போய் காப்பாத்துறதுக்கு? நீ இருக்க பத்தியா அப்படியே வாழைப்பழத்துல. அப்ப திருப்பி நான் உன்னை கேட்கும்போது உனக்கு எப்படி இருக்கு? என்ன கேக்குறதுக்கு? நான் எவன்ட்ட போய் ஏதாவது உன்னை பேசிக்கிட்டு இருக்கும்போதே அதே உன்னை மாமாங்கிறாங்க அப்படின்னா இல்ல, நான் உன்னை கேக்குறேன், நான் போய் போன்ல இவ்வளவு நேரம் ஒழுங்கா பேசுனீல, நான் ஏதாவது குறுக்கா பேசுனேனா? நான் என்ன கேக்குறேன், நான் இந்த மாதிரி தான் போன்ல பேசிக்கிட்டு நீ இல்லாத போய் திறந்து காமிச்சுக்கிட்டு நீ வந்து மானத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்கியா? நான் கேக்குறேன். இல்ல திறந்து காமிச்சு அப்படி விட்டா நீ சும்மா விட்டுருவியா? நீ கேக்குறேன். எல்லாமே ஒரு அளவு உண்டு. குடும்ப பிரச்சனையா போய் நீயே போன்னு சொல்லி நானே அனுப்பி வைப்பேன். ஒவ்வொருத்தர்கிட்டே போவானா, காதல் பண்ணுவானா, காட்டுவானா, இவன் போய் காப்பாத்துவானா? இதுக்குதான் அசிங்கப்பட்டுக்கிட்டு கேவலப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. இருந்தா ஒண்ணு கிட்ட இரு, இல்ல அங்கிட்டு இரு. சும்மா உனக்கிட்ட உட்கார்ந்ததுக்கு எனக்கு தேவைதான்.